கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரோம். ஏற்கனவே 27 அதிகாரங்களை நாம் முடித்து விட்டோம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் அவங்க அம்மா சொன்ன அதே காரியத்தை தான் அவங்க அப்பாவும் சொல்கிறாருங்க. யாக்கோபுடைய அப்பாவாகிய ஈசாக்கு அவரை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, தாயின் வீட்டாரிடத்துல போயிட்டு தாயோட சகோதரன் குமாரத்தியை நீ விவாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதாம் அராமில் இருக்கிற சீரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காலின் சகோதரனும் ஆகிய லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன் இருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயாத்தின் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஏசா கேள்விப்பட்ட பிறகு என்ன பண்ணுறாருனா, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் ஒருவேளை இவருக்கு வரலாம் என்று சொல்லி அவர் நினைத்தாரோ என்னமோ தெரியல. இஸ்மவேல் அவர்கள், அதாவது ஆபிரகாமோட குமாரனாக இருக்கிற இஸ்மவேல் இருக்கிறார் இல்லைங்களா, ஆகார் மூலமாக பிறந்தவர், அவரோட குமாரத்தியை போயிட்டு கல்யாணம் பண்ணுறாரு. அப்புறம் என்னாச்சு பார்க்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஸோ இந்த இடத்துல யாக்கோபுக்கு நித்திரை வருகிறது. ஏனென்றால் இரவு நேரம் ஆயிடுச்சு, நம்ம தூங்கலான்னு சொல்லி ஒரு கல் வச்சு அவர் தூங்குறார். அப்பொழுது ஒரு அழகான சொப்பனத்தை அவர் பார்க்கிறார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு ஏணியை காண்பிச்சு அதுக்கு மேலாக நின்று ஒரு வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாய் ஞாபகப்படுத்துகிறார். அதாவது ஆபிரகாம் இடத்துல சொன்னது அதே ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. என்னவென்றால், பூமியின் தூளை போல நீ பெருகுவாய், உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஆமாங்க, இந்த யாக்கோபு தான் பிற்காலத்தில் இஸ்ரவேலாக மாறினாருன்னு நமக்கு தெரியும். அதன் மூலமாக தான் இஸ்ரவேல் சந்ததியாரும் வந்தாங்க. இன்றைக்கு நீங்களோ நானோ அந்த இஸ்ரேல் சந்ததியில் இல்லைன்னா கூட
நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் இங்கே சொல்லுது இல்லைங்களா, இவர் மூலமாக உலகத்தில் இருக்க எல்லாமே பாருங்கள், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அந்த ஏணி யார் தெரியுமாங்க? ஏசப்பா தான். அந்த ஏணி தான் ஏசப்பா. ஏசப்பா தான் வானத்துக்கு பூமிக்கு ஒரு கனெக்ஷனாக இருக்கார். ஏனென்றால் புதிய ஏற்பாடுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவதூதர்கள் இது முதல் என் மேலே ஏறுறதோ இறங்குறதையும் நீங்கள் பார்ப்பீங்க மனுஷகுமாரன் மேலே அப்படின்னு சொன்னார். அது யாரை குறிக்குதுன்னா அந்த ஏணி தான். ஏசப்பா நமக்காக பரலோகத்தை திறந்தார். வானத்துக்கு வாசலை திறந்தது நம்ம இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கி அவர் மூலமாக நம்ம பரலோகத்துக்கு போகும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு எவ்வளோ ஒரு மகிமை நம்ம ஏறெடுக்கணும். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருக்கிற கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஸோ அவர் அந்த இடத்துல என்ன ஜெபிக்கிறார்னா, நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் உடையும் எல்லாமே ஆண்டவர் தந்து நான் பத்திரமாகவும் சமாதானத்தோடும் திரும்பி வரத்துக்கு கர்த்தர் கிருபை செய்தார்னா கண்டிப்பாக அவர் என் தெய்வனாக இருப்பார். அதுவும் இல்லாமல் அவருக்கு எல்லாத்துலேயும் நான் தசம பாகம் செலுத்துவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையை அவர் பண்ணிக்கொள்கிறாரு. பிரியமானவர்களே, இத்துடன் 28ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. தேவனுக்கே மகிமை. ஆமென்.